திருச்செந்தூரை அடுத்த மெஞ்ஞானபுரம் நயினார்பத்தில் உள்ள பொன்வண்டு ஐயனார் கோவில் வளாகத்தில் வாய் பேச முடியாத தாயுடன் பால்ராஜ் என்பவர் வசித்து வருகிறார். மாற்றுத்திறனாளியாக அவர் அந்த பகுதி மக்கள் கொடுக்கும் உணவை உண்டு இருவரும் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோவில் வளாகத்தில் படுத்திருந்த பால்ராஜை அதே ஊரைச் சேர்ந்த சரவணன் தாக்கியதுடன் அவரிடமிருந்த பொருட்களை பறித்துள்ளார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பால்ராஜை காலையில் அந்த வழியே சென்றவர்கள் பார்த்து அவரை மீட்டு அவருக்கு உணவு வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் பால்ராஜ் தாக்கப்படும் காட்சி அங்கு கோவிலில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதையடுத்து மாற்றுத்திறனாளியை தாக்கிய நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.